எப்பா அத குழந்தைய கடத்தும் போது அவன் அழுதுட்டா என்னப்பா பண்றது? ஒரு ஜோக் சொல்லி கூட்டிட்டு வாயே. ஓகே, ஒருவேளை கத்திட்டானா என்ன பண்றது? கத்திட்டனா வாய பொத்து. ஓகே, ஆனா நான் என் வாயை பொத்திட்டு இருக்கும் போது கத்துறானா? விளங்கிடும். கேப்டன், இவனையும் அனுப்ப போறீங்க? மொத்த பிளானிங் எடுத்துருவான் போலயே. இவன மாதிரி ஆளுக போனாதான் சந்தேகம் வராது. டேய் வின்னிங்ஸ், அவனை அழுகாத மாதிரி கத்தாத மாதிரி கடத்தணும்யா. அப்படின்னா அவன் தூங்கும் போது தூக்கிட்டு வந்துடவா? யோ, அவன் டியூஷன் விட்டு வரும்போது போய் கடத்தணும். டியூசனா? அப்ப தூக்க விட மாட்டாங்களே. ஸ்கூல்னா பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ யாருன்னு அவனுக்கு தெரியவே கூடாது. அதுக்கெல்லாம் என்கிட்ட ஐடியா இருக்குப்பா. போலீஸ்க்கும் தெரியக்கூடாது. ஐயோ, போலீஸ் கண்ணெல்லாம் எப்படிப்பா கட்டுறது? அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒண்ணு மட்டும் உறுதி. ஒன்று மட்டும் எப்படிப்பா உறுதியா இருக்கும்? ரெண்டு மூணு சேர்ந்து இருந்தாதான் உறுதியா இருக்கும். இன்னைக்கு நம்ம போலீஸ்ல மாட்ட போறது உறுதி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த விண்டிங்ஸ்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, கச்சிதமா வேலையை முடிச்சிடுவேன். ஒன்றும் பயப்படாதீங்க. ஆமா, அந்த பையன் பேர் என்ன? கிழிஞ்சது. ஓகே, அவங்க அப்பா பேரு? அட கடவுளே, பழைய பேரா இருக்க. சரி பரவாயில்ல விடுங்க. கிழிஞ்சது சன் ஆஃப் அட கடவுளே. யோ, எத்தனை தடவையா சொல்றது? பையன் பேரு கார்த்தி, அவங்க அப்பா பேரு வீரசாமி. ஓகே சார், ஓகே சார். பையன் பேரு வீராசாமி, அவங்க அப்பா பேரு கார்த்திக். இனி சுட்டு போட்டாலும் மறக்க மாட்டேன்ல. அப்படியா சொல்ற? சுட்டு பாத்துடலாமா? வாங்கிக்க. அப்பாடா, காளி கையில துப்பாக்கி இருந்ததுனால உயிர் தப்பிச்ச. இதுவே கேப்டன் கையில இருந்துருந்துச்சு, அவ்வளவுதான், காளி செத்தே போயிருப்பாரு. எவ்வளவு டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்களே. அத பையன் பேர் என்ன சொன்னாங்களா? சுண்டக்கா பசங்க. இவங்கெல்லாம் கிட்னாப் பண்ணி என்னவோ போ. டேய் ரெடினு, நீ என்னடா இங்க? உனக்கு துணையா என்னை அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த விண்டிங்ஸ்க்கு துணையா இன்னொரு ஆளா? போடாடே போடா. எனக்கு என்ன வந்துச்சு? நான் போறேன். இரு வா போலாம். நான் வேணா உனக்கு துணையா வரேன். நீயே சொல்லு, பேரு தெரியாம ஒன்றும் தெரியாம எப்படா கடத்துறது? அதெல்லாம் எல்லா டீடைல்ஸ் நான் வாங்கிட்டேன். நீ வெளியேறு, நான் போய் அவனை கூட்டு வர்றேன். பாத்தியா கழட்டி விட பாக்குற? நீங்க நான் போய் கூட்டு வரேன். அந்த பையன் பேர் என்ன மட்டும் சொல்லு. கார்த்தி கார்த்தி கார்த்தி. ஐயோ அப்பா, உன்கிட்ட சொல்லி சொல்லி நானே அந்த பேரை மறந்துடுவேன் போல. கார்த்தி 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 நல்ல பேரு. ஆனா ஏன் லாஸ்ட் டைம் மிடில் நேம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு தெரியல. கார்த்தியோட வரேன். தம்பி, என்னமோ ஒரு பேர் சொன்னானே, அத கார்த்திய போய் கூட்டுவாயா? நான் தான் கார்த்தி. அப்படியே அடிச்சாடா. கார்த்திய போய் கூட்டு வாடாடா. நாதா கார்த்தி நூதா கார்த்தின்னு போடா, போய் கூட்டு வா. யோ, நான் தான் கார்த்தி. நீதா கார்த்தியா? அப்போ நீதா கார்த்தின்னு சொல்றா. நாதா கார்த்தியா? சரி வா, உங்க அப்பா கூப்பிடுறாரு. அப்பாவா? நான் வரமாட்டேன். அப்பாடா, அவ்வளவு பயமா? சரி சாக்லேட் வாங்கி தரேன், வா. வரமாட்டேன். யாராவது தெரியாதவங்க சாக்லேட் வாங்கி தரேன்னு சொன்னா போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான் அவசியம். சரி வா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். வெண்ணிலா வேணுமா, கபடி குழு வேணுமா? ஐஸ்கிரீமா? அப்ப வாங்க போகலாம். சார், இதாக்க நீங்க கேட்ட கார்த்தி. சார், ஐஸ்கிரீம் மட்டும் 500 ரூபாய்க்கு சாப்பிடுறா சார். இதாங்க ஐஸ்கிரீம் பில்லு. என்னைய 1000 ரூபாய்க்கு பில்லு இருக்கு? அவன் 500, நான் 300, மொத்தம் 1000 ரூபா. அப்படின்னாலும் 800 தானே வருது. அதேதான் சார் நானும் கேட்டேன். ஜிஎஸ்டி என்ன உங்க அப்படா கட்டுவான்னு கேக்குறான் சார். எங்க அப்பா எங்க அம்மாவை ஏன் கட்டானே தெரியல. இதுல ஜிஎஸ்டி வர கட்டுவானான்னு சொல்லி எங்கடா இருக்கு, நான் வேணா கட்டிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். அப்படி நான் என்ன தப்பா சொன்னேன்னு தெரியல. அதுக்கு வேற 200 ரூபா ஃபைனை போட்டு பில்ல கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா, உங்க கூட ரெட்டிங் அனுப்பிச்சமே, அவன் எங்க? அவனை பாடுறா. இவனை கடத்துல சந்தோஷத்துல அவனை மறந்துட்டேன். என்னது, என்னைய கடுத்திருக்கீங்களா? சொல்லவே இல்ல. அது வாய் ஃபுல்லா ஐஸ்கிரீமா இருந்ததுனால சொல்ல முடியலப்பா. இப்ப சொல்றேன். ஆமாடா செல்லம், உன கடத்தி இருக்கா. ஜோரா ஒரு தடவை கை தட்டு. அது எவனா பின்னாடி கை தட்டுறது? நான் தான். எல்லாரும் கவனிங்க. பையனை ரொம்ப நேரத்துக்கு வச்சுட்டு இருக்க முடியாது. வேகமா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி ஒரு 5 லட்சம் ரூபாய் கொண்டு வர சொல்லுங்க. வின்னிங்ஸ், அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணு. ஐயோ, கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒரு வேலையை முடிச்சிடக்கூடாதுப்பா. அவங்களுக்கு எல்லா வேலையும் என்கிட்டயா கொடுத்துருவானுங்க. உங்க அப்பா நம்பர் சொல்றான். தெரியாது. சரி, உங்க அம்மா நம்பர் சொல்லு. தெரியாது. என்னடா இப்படி பொறுப்பு இல்லாம தெரியாதுங்கிற? உங்க அப்பா நம்பரும் தெரியாது, உங்க அப்பா நம்பரும் தெரியாது. அப்ப நீ சப்போஸ் தொலைச்சு போயிட்டேன்னா எப்படி அவங்க உன்னை கான்டாக்ட் பண்ணுவாங்க? சரி விடு, போன் டைரியில பாத்துக்கிறேன். உங்க அப்பா பேர் சொல்ல. தெரியாது. ஓ, அப்படி வர்றியா? இப்ப சொல்லுவ பாரு. உங்க அப்பா நம்பர் என்ன? 9678. போகுது கால் போகுது.
யாருமே எடுக்கல. சரி விடு. யாருமே எடுக்கலன்னா விட்டுருவியா? போடியா மறுபடியும் கால. போடுறேன். அப்புறம் நான் பாட்டுக்கு உங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கேன்னு நினைச்சிட மாட்டீங்களே. ஜோக்கு சார், சிரிக்க. எல்லாம் கால கொடுமை. இதே மாதிரி டயலாக் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். ஞாபகம் வந்துருச்சு சார். ஜெயிலர் படம் பார்த்துட்டு வரும்போது எவ்வளோ சொன்ன மாதிரி இருக்கு. சரி நான் கால் போடுறேன். நீங்க எல்லாரும் உங்க வாய்க்கு ஜிப்ப போட்டுக்கோங்க. ஹலோ சார், வீராசாமிங்களா? சார், உங்க பையனை நாங்க கடத்திருக்கோம். ஒரு 5 லட்சம் கொடுத்தா அவனை விட்டுறோம். டேய், நீ கேக்குறது 5 லட்சம். உன் வாழ்க்கையில இருக்கிற நாள் ரொம்ப சொச்சம். நீ வச்சிருக்க என் பையனை கடத்தி போலீஸ் உன்னை அடிச்சு கூட்டிட்டு போகுண்டா நடத்தி. உங்க அப்பா ஏதோ பாட்டு படிச்சுட்டு இருக்காருப்பா. சார், பாடுனது போதும். அதை காசு கொடுத்துட்டு பையனை கூட்டிட்டு போக. உனக்கு இருந்தா தில்லு, எனக்கு பதில் சொல்லு. வாயில இருக்கிறது பல்லு, நீ கொஞ்சம் அங்கிட்டு தள்ளு. டேய், காசு கொடுக்கலன்னா பையன் உயிர் போயிடும் சொல்ற. சார், இன்னும் கொஞ்ச நேரம் நான் போன்ல பேசினா என் உயிர் தான் போயிடும் போல இருக்கு. நான் சொல்லல, எங்க அப்பா டேஞ்சரியா. அவர்கிட்ட காசெல்லாம் வாங்க முடியாது. நானே அவர்கிட்ட இருந்து தப்பிக்கத்தான் உங்க கூட வந்து என்ன கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்க. எனது காப்பாத்தணுமா? உடனே எக கட்டணத்தை காப்பாத்தணும். புரியாத போடி வாண்டு. டேய், இது வேலைக்கு ஆகாது. நீ போய் அவனை அவங்க அப்பா கிட்டே விட்டுட்டு வா. எனது அவங்க அப்பாவை நான் நேரில் வர பாக்கணுமா? காளிசா, பேசாம இவனை நீங்க தத்தெடுத்துக்கங்க. என்னது தத்தெடுக்கணுமா? எனக்கு வேற வேலை இல்ல. அவருக்கு வேலை இல்லையாம்பா. நீ உங்க அப்பா கிட்டே போயிட. வின்னிங்ஸே, பையனை கடத்த சொன்னா இங்க வந்து என்ன கூத்தடிச்சிட்டு இருக்க? கூத்தடிச்சாடா? இந்த பையனை தான் போன் நம்பர் வாங்க ஒரே ஒரு தடவை அடிச்சேன். சரி, அந்த பையனை நான் கடத்திட்டு வந்துட்டேன். எந்த பையனை? ஏய் கவி, இங்க வாடா. இவனையா கடத்துட? அட பாவி, இவங்க அப்பா கிட்ட மாட்டோம்னா அவ்வளவுதான். ஏன், இவங்க அப்பா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பெரிய ஆளாவா? இவங்க அப்பா தாண்டா நமக்கு முதலாளி. அவர் இல்லாம நம்ம யாருமே இங்க இருக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஐயோ, அப்ப இவனை போய் நான் விட்டு வந்துடவா? இவனை போய் நீ விட்டாலும் சரி விடலனாலும் சரி, நம்ம கதையை இப்ப அவர் முடிக்க போறாரு. நீ வித்த காட்ட முடியாது, நான் கொப்பனு கப்ப. சார், காளி சார், உங்க கையில இருக்கிற துப்பாக்கிய வச்சு எப்படியாவது இந்த மக்களை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி மிரட்டுங்க சார். ஆனா சுட மட்டும் செஞ்சிடாதீங்க, குண்டு வேஸ்டா போகும். என்ன பார்த்தா உனக்கிட்ட கிண்டலா இருக்கா? முதல்ல உன்ன சுடணும்டா. கேப்டன், இத்தனை நாள் அவர் தான் காளி, இன்னைக்கு நீங்களே காளி.